ஒரு 12 வயசு பையன் அப்பா திட்டினாருன்ட்டு விஷம் குடிச்சிட்டான். குடலெல்லாம் வெந்து போச்சு. அவன் சாக போகிற நிலைமையில் அவன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வராங்க. டாக்டர் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன? அவன் சாகாதபடி மரணத்தை தடுத்து நிறுத்தணும். அதான் முதல் வேலை. அவன் ஜீவன் உண்டாயிருக்கணும், அவன் பிழைச்சிடணும். முதல்ல மரணக்கட்டிலேருந்து விடுதலை ஆக்கிடணும். அதோடு விட்டு விடுகிறதல்ல. அவன் விஷம் குடிச்சனால குடலெல்லாம் வெந்து போயிருக்குதே, புண்ணாகி போயிருக்கிறதே, அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 நல்ல ஆரோக்கியம் உள்ளவனாக அவருடைய பெற்றோர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். முதல்ல ஜீவன் உண்டாயிருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு மரணத்தின் வல்லமை, ஒரு பாதாளத்தின் வல்லமை, ஒரே தரம் மரிப்பது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்கி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொடுத்து நித்திய ஜீவன். அதுக்கு பிறகு அவன் பரிபூர்ணப்படணும். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார், ஜீவன் உண்டாயிருக்கணும், பரிபூர்ணப்படணும். உங்களுடைய கிறிஸ்துவனுடைய பூரணத்துக்குள்ள உங்களை நான் வழி நடத்தணும்.